அது வேணால் செய்யலாம். இப்போ இன்றைக்கி தான்ப்பா இந்த மீடியா இருக்குது, நிறையா பத்திரிக்கை இருக்குது, வருது. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருந்த காலத்தில் என்ன இருந்தது? அப்பவும் நடக்க தான் செஞ்சுது, வெளியே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி இதெல்லாம் இருக்கிறங்காட்டி தெரியும். ஃபஸ்ட்டு நம்மளோட வீடு, நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஊர், நம்ம இப்படி வச்சுக்கணும், நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, நம்மளை பாதுகாத்துக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளோட சமுதாயத்தை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருந்தால் தான் இந்த தப்பு. இதே நீ ஃபாரினில் போய் இந்த தப்பு பண்ணுவியா? இங்கே தண்டனை இல்லை. ரெண்டாவது அங்கே அடுத்த இடத்துல போனால் நீ கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பானா, உன் ஊரில் நீ கரெக்டாக வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதுதான் உண்மை. உன் ஊரில் உன் குழந்தைங்க, என்னோட பள்ளிக்கூடம், இது என்னோட இடம், இங்கே நான் குப்பை போடக்கூடாது, இந்த இடத்துல நான் தப்பு செய்யக்கூடாது, ரோட்டில் கட்டி பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. இப்போ நாங்கள் பார்த்தோமே ஒரு பொண்ணு நான் கேட்குறேன், உங்களுக்கு இச்சை தொட்டா தீர்ந்து போயிடுதா? அதுக்கு காசு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் வராங்க. குழந்தைங்கக்கிட்டேயோ மற்ற பொண்ணுங்கக்கிட்டேயோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வளர்த்துற குழந்தைங்கள கரெக்டாக வளர்த்தணும், அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கணும். ரெண்டாவது அந்த குழந்தைங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கணும் சொல்கிறதுக்கு. வாத்தியார் மாதிரி இருந்துக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கரெக்டாக.